எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே துகிலன் இருக்க மாட்டான். துகிலனை அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். எனக்கு தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. அது அப்படியே அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி 1 வீக் அம்மா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் இட்லிக்கு அரைப்போன்ட்டு காலையிலேயே அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டாங்க. நான் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து தாங்க ஊற போடுவேன். அதில் உபரி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி. உளுந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ கருப்பு தோல் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேங்க. கால்வாசியை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா நமக்கு கருப்பு தோலில் தான் சத்து. அதனால் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் உளுந்தை கிரைண்டரில் போட்டுக்கிறேங்க. நான் எப்போயுமே நார்மல் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணி அரைப்பேன். ஏன்னா போன 2 டைமே எனக்கு இட்லி சரியாக வரல. அதனால் இந்த தடவை ஐஸ் வாட்டர் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் தாங்க இதில் ஊற்றிருந்தேன். துகிலன் இருந்தால் கையோடு டக்கு டக்குன்னு மதியம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிடுவேன். அவன் இல்லாதனால சரி நம்ம அப்புறம் வாஷ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறையா பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன். கிரைண்டரில் உளுந்து ஆடுறதுக்குள்ளே நம்ம பாத்திரமும் வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன புதுசில் எல்லாங்க இட்லி காட்டும்போது எனக்கு நிஜமாகவே இட்லி கரெக்டாக வரவே வராது. உளுந்து அதிகமாக போட்டுருவேன். இல்லை அப்படின்னா இட்லியே சுத்தமாக வராது. கல் மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மா கிட்ட ரேஷியோ கேட்குறது, அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் பார்க்குறது, இந்த மாதிரி அரைச்சா சாஃப்டாக இட்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தாங்க இப்போ ஓரளவுக்கு இட்லிக்கு அரைச்சி வச்சுருதுங்க. இட்லிக்கு ஊற போடும்போது எப்பயுமே ரேஷன் அரிசி தாங்க ஊற போடுவேன். இந்த தடவை இல்லை, அம்மா ஊருக்கு போனால் தான் எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் 5020 சாப்பாட்டு அரிசி இருந்துச்சு. அதுவே ஒரு படி அரிசி ஊற போட்டிருந்தேன். அதுக்கு ஈக்குவலாக காஃபி குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் கருப்பு உளுந்து ஊற போட்டிருந்தேன். கொஞ்சமாக வெந்தயம் ஊற போட்டிருந்தேன். எனக்கு இந்த அளவுக்குங்க உளுந்த மாவு கிடச்சிருக்கு. காலையில் இட்லிக்கு ஊற வைக்கும் போதுங்க ஒரு நேரத்துக்கு அளவாக சிறுதானிய தோசைக்கு ஊற வச்சுருந்தேங்க. கம்பு தோசைக்கு இட்லிக்கு அரிசி மாவு ஒவ்வொருத்தங்க நல்லா நைஸாக அரைப்பாங்க. இல்லை அப்படின்னா வெள்ளை ரவை எந்த அளவுக்கு பருன்னு இருக்குது அந்த மாதிரியும் அரைப்பாங்க. நான் அரிசி மாவு நல்லா மைய அரைச்சதுமே உளுந்த மாவு கூட கலந்து எடுத்து வச்சுருவேங்க. கிரைண்டரில் நம்ம ஒரு படி அரிசி போட்டு ஆட்டியிருக்கோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சிறுதானிய தோசைக்கு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம எடுத்து வச்ச இட்லி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது இன்னொரு நாள் நம்ம வெளியே வச்சு கூட புளிக்க வச்சு இட்லி ஊற்றிக்கலான்ட்டு. இந்த விளாக் சனிக்கிழமை ஈவினிங் போல் தாங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாளே டிமார்ட் போயிருந்தாங்க. கொஞ்சம் கிராசரி ஐட்டம் இல்லை போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முக்கால்வாசி நான் மேக்ஸிமம் மளிகை சாமானம் தாங்க வாங்கினேன். பருப்பு ஐட்டம் மட்டும் லோக்கலில் வாங்கிப்பாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா கோபிக்கு பக்கத்தில், அங்கே மொடச்சூர் சந்தையில் தாங்க நாட்டு பருப்புக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் அங்கேயே ஒரு மாதத்துக்கு தேவையான பருப்பெல்லாம் வாங்கிக்கிறாங்க. முக்கால்வாசி டிமார்ட்டில் இந்த கோதுமை, சேமியா, சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் தாங்க இப்போல்லாம் வாங்குறது.
மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தாங்க டிமார்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது 5000 வந்து செலவு வச்சேன். நல்லாவே ஞாபகம் இருக்குது. இப்போ அதை விட செலவு பாதி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்லலாம் போனேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு திங்ஸாக அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போல்லாம் அழகாக இருந்தாலும் நம்ம பையன்கிட்டலாம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதே இல்லைங்க. ப்ரஷ்ஷு வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால் துகிலனுக்கும் எங்களுக்கும் வந்து ப்ரஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். சர்க்கரையும் வந்து அங்கே தாங்க வாங்குவேன். நான் எல்லா திங்ஸுமே வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருக்கேன், மளிகை சாமான். ஏன்னா வந்து வெளியே வச்சா ரொம்ப பூச்சி வருதுங்க, அதனால் ஃப்ரீசரில் வச்சுக்கிறது. இந்த அமுல் பட்டர் வந்து டிமார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். 10 பீஸ் இருக்குது. 10 பீஸ் 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. டீ தூள் சுத்தமாகவே டப்பாவில் தீந்துருச்சுங்க. அதையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். முதல்லலாம் புதுசாக டீ தூள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. 3 ரோசஸ், கண்ணன் தேவன், அது தாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தடவை போனப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ தூளே வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிடி டீ தூள் வாங்கிக்கிட்டேன். கிராசரி ஐட்டெல்லாம் பாதி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிறுதானிய தோசைக்கு வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டாங்க. அதுவுமே நல்லா மையாக அரைஞ்சிச்சு அப்படின்னா தோசை சுடும்போது சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே இட்லி எல்லாம் சிறுதானிய தோசையில் ட்ரை பண்ணுறது இல்லைங்க, ஒன்லி தோசை தாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கலந்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த தடவை டிமார்ட்டில் பச்சை வேர்க்கடலை வாங்கியிருந்தாங்க. அதை நம்ம கொஞ்சமாக வறுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட் சைட்லாம் இந்த பச்சை வேர்க்கடலையே மணலில் போட்டு வறுப்பாங்க. நம்மக்கிட்டலாம் மணல்லாம் இல்லைங்க, கிடைக்காது. அதனால் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கடாய் ஹீட் ஆனதுமே நம்ம எந்த அளவுக்கு வந்து வேர்க்கடலை வறுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்தாதீங்க, ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் ஹீட்டில் வறுப்படும், ஒவ்வொன்றும் வறுப்படாது, ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. நம்ம எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறதுனா ஒரு வேர்க்கடலையை தோல் உரிச்சு பாருங்கள். உறிஞ்சிச்சு அப்படின்னா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாதி நேரம் வீடியோவே எடுக்கலைங்க, ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே போய் பேசிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து டின்னரே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பக்கத்துலலாம் குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க துகிலன் வயசுலேயே, அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து தாங்க டின்னரே பண்ணேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலே வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா இருந்தாங்க. இது என்னங்க ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதுவே துகிலன் வீட்டில் இருந்தால் அப்படின்னா பூரி சப்பாத்தி இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரகலை பண்ணிடுவான். இன்றைக்கி அவன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பூரியே செய்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. 2 பேர்த்துக்குங்கிறதுனால அளவாக போட்டு தாங்க பிசைஞ்சேன். துகிலன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குங்க சனிக்கிழமை நைட் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் இருக்கும். ஏன்னா சண்டே வந்து நல்லா தூங்குவோம், ஒரு 9 மணிக்கு மேலே தான் எந்திரிப்போம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த பூரியும் காஃபியும் வச்சுமே பிரேக்ஃபாஸ்ட்டை நானும் எங்கள் ஹஸ்பண்டும் முடிச்சிருவோம். இப்போல்லாம் அதை நினச்சி கூட பார்க்குறது இல்லைங்க. எது வந்து ஈஸியாக டின்னருக்கு பண்ண முடியுமோ அந்த ரெசிபி மட்டும் பண்ணி வச்சிடுறதுங்க.
மசாலாவுக்கு தேவையானதுமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த தடவை புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலான்ட்டு புதினாவும் ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சுட்டேங்க. குக்கர் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு 5 விசில் விட்டுருந்தேங்க. இந்த தடவை சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், டக்குன்னு வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கிட்டாங்க. நல்லாவே வெந்துருந்துச்சு. அதையும் வந்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க உருளைக்கிழங்குல. நம்ம பூரிக்கு எப்பயுமே மாவு முன்னமே பிசைஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச உடனே உருண்டை பிடிச்சி பூரி சுட்டுக்கலாம். பூரிக்கு உருண்டை பிடிச்சி வச்சதுமே உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சிம்பிள் தாங்க, நம்ம எப்பயுமே செய்கிறது போல தாங்க செஞ்சுருந்தேன். இதுக்கு வெஜிடபிள் குருமா வச்சாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே பூரி போட்டு எடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் பூரி சுடவே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு டின்னர் நல்லா சுட சுட சாப்பிடுவோன்னு சொல்லிட்டுங்க. உருளைக்கிழங்கு மசாலா செய்யறது சிம்பிள் தாங்க, ஆனால் வந்து நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. இந்த தடவை நான் எதை மிஸ் பண்ணனே எனக்கு தெரியலை. எது எச்சா போச்சு கம்மியாக போச்சுன்னே தெரியல. ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பூரியெல்லாம் எடுத்து ஹாலில் வச்சு தாங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்தோம். வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியலங்க, எடிட் பண்ணும்போது தாங்க தெரிஞ்சிச்சு. ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக தெரியுன்ட்டு கடைசியில் பார்த்தா ஃபேஸை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு சின்னதாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.